நம்ம பார்க்க போகிறது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வாட்டர் ப்ரூஃப் ஜுவல்லரியில் ஒரு சில நெக்லஸ் மாடல் தான். ஸோ நீங்கள் திட்டுனாலும் பரவாயில்ல, நெகட்டிவ் கமெண்ட் பண்ணாலும் பரவாயில்ல, வித் ப்ரைஸோடு தான் வந்து போட்டிருக்கேன். ஸோ ஃபுல் வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதில் காட்ட போகிற எல்லாமே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வாட்டர் ப்ரூஃப், கோல்டு பிளேட்டட், அதே மாதிரி ஹைபாலஜினிக், அலர்ஜிக் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு எதுவுமே ஆகாது. ஸோ நீங்களே வந்துட்டு கூகுளில் வேணால் சர்ச் பண்ணி பாருங்கள் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மெட்டீரியல்னால் என்ன, ஏன் இவ்வளோ ரேட்டு, ஜுவல்லரிஸ் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மாடல் இந்த லக்கி கிளவர் நெக்லஸ் தான். ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்னேக் செயின்லேயே வந்துட்டு கொஞ்சம் திக்கான செயின். ஸோ அந்த செயினில் ஒரு இந்த லக்கு இதுக்கெல்லாம் வந்து ஒரு சிம்பிள் இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு டாலர். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த பியூட்டிஃபுல்லான பட்டர்ஃப்ளை பிளிஸ் நெக்லஸ் தான். ஸோ இதிலே வந்து பிரேஸ்லெட் கூட ஆல்ரெடி லான்ச் பண்ணியிருந்தோம். இப்போ அது எல்லாமே சேல் ஆயிடுச்சு, சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. இது வந்து நெக்லஸ், ஒரு பட்டர்ஃப்ளை வந்து டாலர் வச்ச மாதிரி இருக்கும், இன்னொரு பட்டர்ஃப்ளை சைடில் அப்படியே வந்து கனெக்ட் ஆன மாதிரி இருக்கும். ஸோ இதுவும் வந்து எக்ஸ்டென்ஷனோடய தான் வரும், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மெட்டீரியல் தான். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த அழகான ப்ராமிசிங் நெக்லஸ். இது எப்படின்னா ஒரு ஹார்ட் இருக்கும், அந்த ஹார்ட்லேயே வந்துட்டு ரிங் கனெக்ட் ஆன மாதிரி இருக்கும். ஸோ ஒரு 2-in-1 மாடல். என்கேஜ்மெண்ட் ஆனவங்களோ இல்லை ஆக போகுது அப்படின்னா உங்களோட பார்ட்னருக்கு கூட இது கிஃப்ட் பண்ணலாம். ஸோ ரிங் மாதிரியே இருக்கிற ஒரு நெக்லஸ், அதுவும் அந்த ரிங் வந்துட்டு ஒரு ஹார்ட்டுக்குள்ளே கனெக்ட் ஆன மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மார்பிள் ஹார்ட் நெக்லஸ். இது வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாக இருக்கும். ஒரு குட்டி ஹார்ட் இருக்கும், அந்த ஹார்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒயிட் மார்பிள் மாதிரி இருக்கும், அவுட்லைனில் வந்துட்டு அந்த கோல்டு ஷேட் கொடுத்த மாதிரி. அந்த ஹார்ட்டுமே ஒரு மாதிரி கிராஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். பேக் சைட் வந்து டாலர் கோல்டு கலரில் இருக்கும். வேணும்னா 2-in-1 கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒயிட் ஹார்ட் வச்ச மாதிரியும் நெக்கில் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா கோல்டு மட்டும் தெரிகிற மாதிரி. அந்த கோல்டு கலர் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஒரு மினிமல் ஜுவல்லரியாக பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த பட்டர்ஃப்ளை மாடல், ஸ்னேக் செயினில் பட்டர்ஃப்ளை மாடல் நெக்லஸ் தான். ஸோ இந்த நெக்லஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 2 பீட்ஸ் வந்து ஹேங் ஆகிருக்க மாதிரி, செயினில் ஹேங் ஆகிருக்கிற மாதிரி இருக்கும். இது கொஞ்சம் பார்க்கும்போது மினிமலாக இல்லாமல் கொஞ்சம் கிராண்ட் லுக்கில் இருக்கும். ஸோ இதுவும் வந்து எக்ஸ்டென்ஷனோட தான் வருது, எக்ஸ்டென்ஷன்லேயே குட்டி ஹார்ட் மாதிரி வச்சிருது. நெக்ஸ்ட்டு இப்போ வந்துட்டு சார்ம்ஸ்லாம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, ரொம்ப சிம்பிளாக போட்ட மாதிரி வேணும் டெய்லி வியர்க்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாடல் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். ஏன்னா இதில் வந்து சார்ம்ஸ் எதுவுமே இருக்காது, அங்கேயே குட்டி குட்டி கோல்டன் பீட்ஸ் வச்ச மாதிரி இருக்கும். இது டெய்லி வியர்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி காட்டியிருக்க எல்லாமே டெய்லி வியர் ஜுவல்லரிஸ் தான். நீங்கள் டெய்லி போட்டால் கூட எதுவுமே ஆகாது, அந்த மாதிரி ஜுவல்லரிஸ் தான். பட் வந்துட்டு நம்ம ப்ராப்பராக வந்துட்டு அதை வந்து மெயின்டைன் பண்ணணும். அந்த ஜுவல்லரிஸை கெமிக்கல் ப்ராடக்ட்ஸில் எதுவுமே பற்றாமல் பார்த்துக்கணும், க்ளீனிங் பண்ணிக்கணும். இன்றைக்கி நான் காட்டியிருக்க எந்த மாடல் நெக்லஸ் நீங்கள் ஆர்டர் பண்ணணும்னு நினச்சாலும் நம்மளோட அஃபிகேஷன் இன்ஸ்டாகிராம் பேஜில் மெசேஜ் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இன்னும் இது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய மாடல் லான்ச் பண்ணியிருக்கோம், லான்ச் பண்ணிகிட்டே தான் இருப்போம். நெக்லஸ் மட்டும் இல்லை, இந்த மெட்டீரியல்லே பிரேஸ்லெட், ரிங்னு சொல்லிட்டு நிறையா லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ நம்மளோட பேஜ் செக் பண்ணி பாருங்கள், ஸ்டோரி ஹைலைட்ஸ் செக் பண்ணி பாருங்கள், வித் ப்ரைஸோட மென்ஷன் பண்ணியிருப்பேன், மெட்டீரியல் டீட்டெயில்ஸோட.